ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சும்மா ஃபேமிலி. தமிழ்நிலையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. புது யூடியூபராக இருக்க எல்லாருக்குமே சொல்கிறேன், அடுத்தவங்க சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடவே செய்துடாதீங்க. இந்த தப்பை நான் ஒருக்க பண்ணேன். என்ன பண்ணேன்னு தெரியுமா? எனக்கு வந்து சப்ஸ்கிரைபரை வந்து 5000 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு மானிட்டேஷன் ஆகலை. அப்போ வந்து என்ன செய்யுது, நிறைய பேர் வந்து சீரியல் எல்லாமே எடுத்து அவங்க ஓன் கண்டென்ட்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து வந்து நானும் என்னுடைய ஓன் கண்டென்ட்டில் தான் போட்டுட்டு இருந்தேன். அப்போ காப்பர்ட்டி கிளைம் ஒன்றுமே எனக்கு வரல. வராத உடனே அந்த சீரியல் அப்படியே எடுத்து என்ன செய்தேன், அப்படியே எடுத்து போட்டேன். அப்போ காப்பர்ட்டி கிளைம் வந்தோடனே அதை டெலீட் பண்ணி விட்டுட்டேன். அதை வந்து இப்படி எனக்கு ஓன் கண்டென்ட்டில் தான் போட்டுட்ருந்தேன். திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரில. வந்து நிறைய நாள் போட்டு எனக்கு உடனே 4000 வாட்ச் ஹவர் வேணும். 5000 வாட்ச் ஹவர்கிட்டே வந்து எனக்கு வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்பில் ஒரு பார்ட்னராக எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து எனக்கு. அப்போ நான் மானிட்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணேன். எல்லாமே கொடுத்து அப்ளை பண்ணி 30 டேஸ், ஆமாம் 30 டேஸில் தான் 3வது ஸ்டெப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்துச்சு. இந்த கொஞ்ச நாள் ஆமாம் அப்படி 3வது ஸ்டெப்பு வந்து கொடுத்து இன்னைக்கு கொடுத்தேன்னா 2 நாளில் வந்து என்னது ஏதோ கண்டென்ட் தப்பா, ரிசீவ் கண்டென்ட்டா அப்படின்னு ஏதோ வந்துச்சு, எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கு பிறகு மானிட்டேஷன் அப்ளை கொடுத்தா அப்ளை ஆகலை. இந்த 30 நாளையில் இதை வந்து திருத்தணும். எந்த கண்டென்ட் வந்து தப்பாக இருக்கோ திருத்தணும். நான் எதை திருத்தணும்னு தெரில. அப்போ போட்டிருந்தா சீரியல் எல்லாமே டெலீட் பண்ணேன். போட்டிருந்த சீரியல் எல்லாமே டெலீட் பண்ணேன்னா, டெலீட் பண்ண உடனே என்ன ஆகிடுச்சு தெரியுமா? எனக்கு சேனலே மொத்தமாக போயிட்டு. நான் போட்ட சீரியல் எல்லாம் டெலீட் பண்ணேன். ஆனால் வந்து வாட்ச் ஹவர் எல்லாமே கம்மி ஆகிடுச்சு. வாட்ச் ஹவர் எல்லாமே கம்மியாகி 700 கிட்ட தான் வந்துச்சு. அப்போ அந்த சீரியல் உள்ள வீடியோஸ் போட்டனால தான் எனக்கு வாட்ச் வர டக்குன்னு கூடுச்சு. 300 400 கிட்ட போச்சுது. அடுத்தது எல்லாமே கம்மியாகிடுச்சு. கம்மியாகி சரி இனி சீரியல் இப்பெல்லாம் போடாண்டா, நம்மளாட்டு ஓன் கண்டென்ட்டாட்டு நம்ம போடலாம் யோசித்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் சாப்பிட்றது நல்லா குக்கிங் வீடியோ அப்படி தான் போட்டுட்ருந்தேன். திடீர்னு அந்த சேனல் மொத்தமாக க்ளோஸ் ஆகிட்டு. அதனால தான் எனக்கு நடந்த மாதிரி அந்த தப்பு உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். யாரும் வந்து அடுத்தவங்க பண்ணுற வீடியோவையும் எடுத்து உங்கள் சேனலில் போடாதுங்க. நீங்கள் பண்ணுறீங்களா அந்த வீடியோ போடுங்க. அடுத்தவங்க போட்டிருக்க வீடியோ எடுத்து போடலாம். அடுத்தவங்க போட்டிருக்க சீரியல் அவங்க போட்டிருக்காங்க, அதே போல் நம்மளும் போடலான்னு சொல்லி எதிர்பார்க்கவே செய்யாதுங்க. நம்ம நேரத்துக்கு நமக்கு சேனல் போகுது. ஏன்னா நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அப்போ அவங்களும் போட்டிருக்காங்க, நம்மளும் எடுத்து போடலான்னு சொல்லி தான் நானும் எடுத்து போட்டேன். ஆனால் எனக்கு சேனல் போச்சு. அதுக்கப்புறம் நான் இதுவரைமே சீரியல் கண்டென்ட்டு அது அடுத்தவங்க போடுற வீடியோஸ் அப்படிலாம் எடுத்து பாட்டு கூட போடக்கே ரொம்ப யோசிப்பேன். இப்போ நான் வந்து போடுற வீடியோவாக இருந்தாலும் சரி ஓன் கண்டென்ட்டாக தான் போடுறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஒரு சீரியல் எடுத்து போடுறீங்கன்னா கூட எடிட் பண்ணி உங்கள் ஓன் கண்டென்ட் இருக்கணும். அப்படின்னா காப்பர்ட்டி கிளைம் ஒன்றும் வராதான். அப்படி பண்ணுங்க. யாருமே வந்து இந்த தப்பை செய்யாதுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 5000 சப்ஸ்கிரைபரு மானிட்டேஷன் ஆச்சு. மானிட்டேஷன் ஆகி டக்குன்னு அந்த சேனல் போச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு தான் உடனே என்கிட்ட நிறைய இமெயிலெலாம் இருந்து அதுலெல்லாம் வீடியோஸ் எல்லாம் போட்டேன். ஒரு வியூஸ் போகலை. ரொம்ப கஷ்டமாக இருந்து அதுக்கப்புறம் தான் புதுசாக ஒரு இமெயில் தொடங்கி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டு இப்படி 25 நாள் வந்து வியூஸே போகாமல் போட்டு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டேன். அந்த வீடியோஸ் வேறு வீடியோ போடாமல் அப்படியே விட்டுட்டேன். வேறு வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தேன், ஆனால் விட்டுட்டேன். வியூஸ் போட்டுன்னு அந்த ஃபஸ்ட்டு போட்ட வீடியோக்கே 2K வியூஸ் வந்துச்சு. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வியூஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி விட்ட சேனலு இவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் எல்லாமே வந்து வியூஸ் போகணும்னு எல்லாம் இது பண்ணாதுங்க. போட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம போடுவோம் அப்படின்னு நினச்சி போடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியை தேடி வருங்க. ஓகேவா? அதான் இதே மாதிரி இந்த தப்பை யாரும் பண்ணாதுங்க. அதான் எனக்கு நடந்தது உங்ககிட்டையும் சொல்லி அதான் சொல்லணும்னு சொல்லி அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.